அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? அரபு நாடுகளை பதட்டத்தில் ஆழ்த்திய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் அறிவிப்பு. ஈரானுக்கு கடைசி எச்சரிக்கை விடுத்த அமெரிக்கா. மிக முக்கியமான வீடியோ பார்க்க போகிறோம். அடுத்து கள்ளசாராயம் விட்ட ஏஷியா நாட்டவர் கைது. லோக்கல் சாராய பாட்டல்கள் அதிரடியாக பறிமுதல். அடுத்து கோயிலில் கிறிஸ்துவர் செய்த நிகழ்ச்சியான சம்பவம். முக்கிய வீடியோ பார்க்க போகிறோம். இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க கோயிலுடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். ஈரான் நாடு பேச்சுவார்த்தைக்கு முன்வராவிட்டால் கடுமையான எதிர்வினைகளை சந்திக்க நேரிடும் என அமெரிக்க அதிபர் தெரிவித்து வந்த நிலையில் நேற்று செய்தியாளர் சந்திப்பில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பேசிய வீடியோ தற்போது வெளியாகியுள்ளது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா இந்த வீடியோ தாங்க அது. செய்தியாளர்கள் என்ன கேட்குறாங்கன்னா, பேட் திங்ஸ் ஹேப்பன் டு ஈரான் என சொல்லியிருந்தீங்களா, அது எப்போ நடக்கணும்னு கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக பேட் திங்ஸ் ஹேப்பன் டு ஈரான் வித்தின் 10 to 15 days, அதாவது 10 அல்லது 15 நாட்களுக்குள் ஈரான் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வளைகுடா நாடுகளான சவுதி அரேபியா, குவைத், கத்தார் ஆகிய நாடுகளை பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. அடுத்த தகவல், குவைத்தின் ஜாபல் அஹமத் ஏரியாவில் கள்ளசாராயம் தயாரித்து விட்டு வந்த ஏஷியா நாட்டை சேர்ந்த வெளிநாட்டவரை பாதுகாப்பு பிரிவு அதிகாரிகள் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளார்கள். அரபு டைம்ஸ் பத்திரிகையில் வெளியான ஆதாரத்தின்படி குற்ற புலனாய்வு பிரிவுக்கு ரகசிய தகவல் கிடைத்ததை தொடர்ந்து குற்றவாளியை ரெட் ஹேண்டடாக கைது செய்ய ஜாபல் அஹமத் காவல்துறை ஒரு முயற்சியை மேற்கொண்டது. இதற்காக மதுபானம் வாங்குவது போல் ஒரு நபரை தயார் செய்து குறிப்பிட்ட இடத்திற்கு வருமாறு அழைப்பு விடுத்து கையும் களவுமாக குவைத் காவல்துறை அந்த ஏஷியா நாட்டவரை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது. மேலும் அந்த நபரிடமிருந்து சுமார் 49 கள்ளசாராய பாட்டில்களையும் பறிமுதல் செய்துள்ளது. மேலும் இந்த கள்ளசாராயம் விற்பனையில் யார் யாருக்கெல்லாம் தொடர்பு உள்ளதோ அவர்களையும் பிடிக்க குவைத் முழுவதும் தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளது. 2025 ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் குவைத்தில் கள்ளசாராயம் குடித்து 23 பேர் உயிர்ந்துள்ளார்கள். இதில் அதிகமானவர்கள் கேரளா மற்றும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் தான் அதிகம். அப்போதிலிருந்து மதுபானம் தயாரித்து விற்கும் நபர்களுக்கு கடுமையான தண்டனைகளை குவைத்தில் உள்துறை அமைச்சகம் விதித்து வருவது குறிப்பிடத்தக்கது. அதனால் குவைத் வரும் புதிய நபர்கள் குடிப்பழக்கம் இருந்தால் தயவு செய்து குவைத் வராதிங்க. அதுபோல் குவைத்தில் கள்ளத்தனமாக கள்ளசாராயம் குடிக்கிறவங்க திருந்திக் கொள்ளுங்கள். ஏன்னா அந்த கள்ளசாராயத்தில் என்னென்ன கருமம் எல்லாம் கலக்கிறான்னு நமக்கு தெரியாது. அதை குடித்தா கிட்னி ஃபெயிலியரு, கண் பார்வை போயிடும், சில சந்தர்ப்பங்களில் உயிரே போயிடும். 5 தினார் 10 தினார் சாராயம் கிடைக்குதுன்னு வாங்கி குடித்து உங்கள் வாழ்க்கையை பாழாக்காதீங்க. அடுத்த தகவல், குவைத்தில் அன்பு மற்றும் அமைதியை வெளிப்படுத்தும் விதமாக ரமலான் மாதத்தில் நோன்பு வைத்தவர்களுக்காக குவைத்தில் உள்ள கத்தோலிக்க சர்ச் சார்பாக மக்ரிப் தொழுகைக்கு சரியாக அரை மணி நேரத்துக்கு முன்பாக, அதாவது நோன்பு வைத்திருப்பவர்கள் நோன்பு திறப்பதற்காக பேரிச்சம்பழம் மற்றும் தண்ணீர் பாட்டில்களை வழங்கி நெகிழ்ச்சியான சம்பவம் நடந்துள்ளது. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா, இதுதாங்க அந்த வீடியோ. குவைத்தில் உள்ள வெளிநாட்டவர்கள் வெவ்வேறு மதத்தினை பின்பற்றினாலும் ரமலான் மாதத்தில் நோன்பு வைப்பவர்களுக்கு தங்களால் ஆன உதவியை செய்து வருவது குவைத்தின் ஒற்றுமையான சமூகத்தின் பிரதிபலிப்பு, மரியாதை, சகோதரத்துவம் ஆகியவற்றை பிரதிபலிக்கிறது. அடுத்து வாங்க ஃப்ளைட் அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டெக்ட் பண்ணிவிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல் பிசிசி, மெடிக்கல், ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. மதுரை டு குவைத் 17,500 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு மதுரை 46 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். மும்பை டு குவைத் 13,800 ரூபாய்க்கு குவைத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு மும்பை 22 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். சென்னை டு குவைத் 16,500 ரூபாய்க்கு ஆகாஷ் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 31 குவைத் தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 26,500 ரூபாய்க்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 37 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். பெங்களூர் டு குவைத் 12,300 ரூபாய்க்கு சலாம் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு பெங்களூர் 30 குவைத் தினாருக்கு எத்திஹாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 86 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 32 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத் டு தினாரை பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 295 ரூபாயாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 1000 ரூபாயாக உள்ளது. இப்போ நான் சொன்னது குவைத்துடைய அல்மலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 49 தினார் 639 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 45 தினார் 519 ஃபில்ஸாக உள்ளது. அதுபோல் நம்ம சப்ஸ்கிரைபர் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்விங்க, அதாவது வெளிநாடுகள்லேருந்து, குவைத்திலேருந்து, சவுதியிலேருந்து இந்தியா வரும்போது எவ்வளோ கோல்டு கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு. அதாவது ஆண்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா 20 கிராம் வரைக்கும் கோல்டு கொண்டு வரலாம். பெண்களுக்கு 40 கிராம் வரைக்கும் கோல்டு கொண்டு வரலாம். அதாவது தங்க நகைகள் மட்டும். இதுவே நீங்கள் கோல்டு காயின், பிஸ்கெட் இந்த மாதிரி கொண்டு வந்தீங்கன்னா கட்டாயமாக டேக்ஸ் காட்டுற மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.